இன்னைக்கு நடந்த அங்கன்வாடி இன்டர்வியூல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ நம்ம வீடியோவா போஸ்ட் பண்ண போறோம். இந்த வீடியோ இன்டர்வியூ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அட்டன் பண்ண போறீங்கன்னா உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நேத்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் பணம் கேட்குறாங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கான டீட்டெயில் வீடியோ நேற்று போட்டிருக்கோம். நீங்க செக் பண்ணி பார்க்கலன்னா அதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நீங்க பாருங்க. இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத இன்டர்வியூல என்ன நடந்துச்சுன்னு கம்ப்ளீட்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இவங்க இவங்களுக்கு இன்டர்வியூ ஷெடியூல் பண்ண டைமிங் பார்த்தீங்கன்னா 10 மணில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் இவங்களுக்கு டைமிங் கொடுத்துருக்காங்க. இவங்க போனது பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்கே போயிட்டாங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க போல. ஸோ இவங்களுக்கு டோக்கன் வைஸ்ல தான் நமக்கு இன்டர்வியூ ஷெடியூல் பண்றாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 300 பேர் கிட்ட தான் இன்டர்வியூவே ஷெடியூல் பண்றாங்க. இவங்க போனப்பயே 100 டோக்கன் கிட்ட ஆல்ரெடி முடிஞ்சிருக்கு. இவங்களுக்கு கையில கிடைச்சது பார்த்தீங்கன்னா 120 120 அந்த டோக்கன் தான் இவங்களுக்கு கிடைச்சிருந்தது. ஸோ இவங்க வெயிட் பண்ணி நம்ம அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். மார்னிங் 10ல இருந்து ஈவினிங் 5 வரை நமக்கு போற மாதிரி இருக்கும். 5க்குள்ள இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி சொன்னாங்க. போன உடனே நம்ம ஃபர்ஸ்ட் 5 சர்டிஃபிகேட்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ நீங்க ஸ்க்ரீன்ல இப்போ தெரியுதுல இந்த மாதிரி ஃபார்ம் தான் இருக்கும். அதில் எஸ்எஸ்எல்சி, அதாவது நம்மளோட 10th சர்டிஃபிகேட், 12th சர்டிஃபிகேட்டு, டிசி கடைசியாக நீங்கள் முடித்த டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அட்ரஸ் ப்ரூஃபு, ஆதார், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃப் உங்ககிட்ட இருக்கணும். ஸோ இந்த 5 சர்டிஃபிகேட்ஸும் உங்ககிட்ட இருக்கான்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. இது ப்ராப்பராக இருந்தால் தான் உங்களால் அடுத்த எக்ஸாம் எழுத முடியும். ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 மார்க்குக்கு வச்சுருந்துருக்காங்களாம். 50 மார்க்குக்கு எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா கொஷின்ஸ் பேஸ் பண்ணி, அதாவது நம்ம இன்டர்வியூவில் கேட்குற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறோம்ல, அதுலேருந்து இவங்க 50 மார்க் எடுக்கிறாங்க. மீத 50 மார்க்கை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. இந்த ஷீட் நம்ம யார்கிட்ட இருந்து வாங்கினோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம் கனெக்ட் பண்ணுறாங்களா அந்த மேடம் கிட்ட இருந்து தான் இந்த ஷீட் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இந்த மார்க் தான் மார்க்கை ஸ்ப்ளிட் பண்ணி போடுறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 தான் இதை பிரிக்கிறாங்க. ஒன்று குடியிருப்பு தொல்லை, இன்னொன்று முன்னுரிமை நிலை. ஸோ இதை 2 தொகுப்பாக பிரிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குடியிருப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 மார்க்காக கொடுக்குறாங்க. முன்னுரிமை நிலைக்கு ஒரு 25 மார்க் கிட்ட கொடுத்துட்டு மீத இருக்க மார்க் தான் உங்கள் இன்டர்வியூவில் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா அந்த பேஸ் கொஷின்ஸில் அவங்க போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா குழந்தைகள் மையம் அமைந்துள்ள இடம் அந்த ஊர்லேயே நீங்கள் சேர்ந்தவங்களா, அவங்க அங்கன்வாடி மையம் நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த குழந்தை மையம் நீங்கள் இருக்க ஏரியாலே இருக்கா, அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு 20 மதிப்பெண் அதுக்கு கொடுக்குறாங்க. அதே விண்ணப்பித்தார் நியமிக்கப்படும் குழந்தை மையம் கிராம உள்ளாட்சிக்கு உட்பட்டது, பிறகு பிறகு கிராமத்தை சேர்ந்தவதா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வேற ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு 10 மார்க் அதுக்கு கொடுக்குறாங்க. இல்லை விண்ணப்பத்தார் நியமனம் கோரம் குழந்தைகள் மையம் கிராம ஊராட்சி எல்லையின் அருகில் உள்ள அடுத்த மாநகராட்சியில் இருக்கு அப்படின்னா வேற மாநகராட்சியில் இருந்துச்சுன்னா 5 மார்க் கொடுக்குறாங்க. நம்ம ஆல்ரெடி இதில் அப்ளிகேஷன்ஸ் வரப்பே இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக போட்டிருந்தோம். எப்படி நம்ம செலக்ட் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் ஃபில் பண்ணால் நம்மளோட அப்ளிகேஷன் செலக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இதை அப்ளை பண்ணியிருந்தால் நம்ம அப்ளிகேஷன் செலக்ட் ஆகிருக்கும்னு. ஸோ நம்ம எப்பயுமே நம்ம இருக்கிற இடத்துக்கு சேர்ந்ததுலேயே நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ தான் நமக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இதில் 20 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதே ஊரை சேர்ந்தவங்களா இருந்தால். பிற கிராமமாக இருந்தால் 10 மார்க்கு, இதே வேறு மாநகராட்சியாக இருந்தால் உங்களுக்கு 5 மார்க்காக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. முன்னுரிமை நிலை யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே மார்க் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஆதரவற்ற விதவை கணவரால் கைவிடப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 20 மதிப்பெண் கொடுக்குறாங்க. அதே மாற்றுத்திறனாளி குழந்தையுடைய இருக்கவங்க இல்லைன்னா கணவருக்கு இந்த மாதிரி விபத்து அந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு 20 மார்க் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க. இதே நீங்கள் விதவையாக இருக்கீங்க 30 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 மார்க்காக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கை ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இன்டர்வியூ எடுக்கிறது மட்டுமே நம்ம பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் முதலே ஃபில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு 50லேருந்து 60 மார்க் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இதில் நீங்கள் இந்த பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு 60 மார்க் கிட்ட போடுறாங்க.
அடுத்து இன்டர்வியூ இன்னைக்கு அட்டென்ட் பண்ணவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, கொஷின்ஸ் வந்து இன்டர்வியூல எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பேசிக்காக தான் இருந்தது ரொம்ப அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செல்ஃப் இன்ட்ரோ மாதிரி தான் இருந்தது. ரொம்ப கஷ்டமான கொஷின்ஸ்லாம் கேட்கல. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எல்லா கொஷின்ஸும் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நேற்று அட்டென்ட் பண்ணவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 10 கொஷின்ஸ் கிட்ட கேட்டாங்க. நிறைய கொஷின்ஸ் கேட்ட மாதிரி இருந்தது. ஸ்கீம்ஸ் எல்லாம் கேட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நம்ம நேற்று வீடியோ பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்க. போர்ஷன், எல்பிடபிள்யூ அதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி நிறையா வந்து 4-5 வீடியோ வந்து போட்டிருக்கோம். கேள்விகள் தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிவியேஷன்ஸு என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் இன்றைக்கி இவங்க கேட்ட இதில் வந்து சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு இன்டர்வியூவர் வந்து பொறுத்து வந்து இது வந்து மாறும். ஒவ்வொரு பர்சன்ஸ் வந்து யார் இன்டர்வியூ எடுக்கிறாங்களோ அவங்கள பொறுத்து வந்து இந்த கொஷின்ஸ்லாம் மாறுது. நிறைய பேருக்கு கஷ்டமாகவும் கேட்டிருக்காங்க, நிறைய பேருக்கு ரொம்ப சிம்பிளாகவும் கேட்டிருக்காங்க. இவங்க கேட்டதுல ரொம்ப ஒரு ஆச்சரியமான கொஷின் என்ன அப்படின்னா, 1000னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க மறுபடியும் கேட்டிருக்காங்க, 1000னா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு 1000னா ஒரு நம்பர் அப்படின்ற மாதிரி இவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க இந்த சிஸ்டரை. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, 1000 அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து உருவாகி 2 வயசு அதுக்கு ஆகிற வரை மொத்தம் 1000 நாள் அதுக்கு வந்து எடுத்துக்குமா. அதுக்கு அந்த குழந்தைக்கு 2 வயசு கர்ப்பத்தில் வந்து உருவாகி 2 வயசு ஆகிற வரை அதுக்கு எடுத்துக்கிற நாள் வந்து பார்த்திங்கன்னா 1000. ஸோ அதுதான் 1000 வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து டெப்த்தான கொஷின்ஸ்லாம் நமக்கு வந்து தெரியாது. ஆக்சுவலி எங்கேருந்து கொஷின்ஸ் எடுக்கிறாங்கன்னு தெரியல. நிறைய பேருக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறத பொறுத்து நம்ம வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட அதே கொஷின் கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. கொஷின் வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும்னு கேட்குறாங்களா, இல்லை நிஜமாவே கஷ்டமாக வந்து நம்மளை ஆன்சர் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக கேட்குறாங்களான்னு தெரியல. ஆனால் முடிஞ்ச வரை நீங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்து கொஷின்ஸ் எல்லாம் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. கொஸ்டின்லாம் சிம்பிளாக தான் வந்து இருக்கும். ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் எப்படி வந்து வித்தியாசமாக ஆன்சர் பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியலை அப்படின்றதுனாலும் நீங்கள் டேரெக்டாக எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்து என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாரந்தோறும் வந்து குழந்தைகளுக்கு வந்து என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் இருக்கும், கரெக்டான ஃபுட் லிஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. ஸோ இந்த 7 நாளுமே என்ன மாதிரியான ஃபுட்டு வெரைட்டிஸ் வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லி. இது நமக்கு வந்து அக்யூரேட்டாக நமக்கு வந்து தெரியாது. உங்களுக்கு அங்கன்வாடி மையம் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து கேட்டுக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியாதுன்ற பட்சத்தில் உங்கள்கிட்ட கேட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் தெரியாதுன்னு முழிக்காமல் எதுவுமே பண்ணாமல் 5 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் வந்து போடுவாங்க அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். ஸோ நீங்கள் ஜென்ரலாக உங்களுக்கு தெரிஞ்ச சாப்பாடு என்னெல்லாம் போடுவாங்க அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். இதே மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ ஸ்கீம்ஸும் கேட்குறாங்க. அது வந்து என்னன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம சேனலை நீங்கள் கண்டினியூஸாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம வந்து நாளைக்கு இன்னொரு சப்ஸ்கிரைபர்ஸோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவோம். என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கன்வாடிக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க.